Welcome to Likita Harika in Dubai channel. This is Yes, our first video. yes friends. Hi friends. This is our first video. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? என்னோட பேர் ஹேமா. என் பொண்ணுங்க பேர் லிகிதா. பெரியவ பேர் சின்னவ பேர் ஹாரிகா. இதுதான் நாங்கள் ஃபர்ஸ்ட் வீடியோ போஸ்ட் பண்ணுறோம். ஸோ லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் கொடுங்க. ஸோ குக்கிங் பண்ணிகிட்டே உங்களுக்கு வீடியோ கொடுக்கலாம் வீடியோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிகிட்ருக்கோம். ஃபஸ்ட்டு வீடியோ குக்கிங்கோடு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அஃப்கோர்ஸ் நிறைய ஷார்ட்ஸ் கொடுத்துருக்கோம். ஒரு 20 வீடியோஸ் இந்த மாதிரி போட்டிருக்கோம். ஐ திங்க் ஸோ. ஸோ நாங்கள் பார்த்திங்கன்னா துபாயில் இருக்கோம். என் ஹஸ்பண்ட் இங்கே தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. இதுக்கு முன்னாடி நாங்கள் சென்னையில் இருந்தோம். தென் நாங்கள் இப்போ ரீசெண்டாக தான் இந்த இயர் தான் நாங்கள் இங்கே பசங்களோட இங்கே ஷிஃப்ட் ஆகிருக்கோம். பசங்க 2 பேருமே இங்கே தான் படிக்கிறாங்க. பெரியவ 5th படிக்கிறான், சின்னவ கேஜி 2 படிக்கிறான். ஸோ இதுதான் எங்களோட சின்ன இன்ட்ரடக்ஷன்ஸ். நீங்கள்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே. ஸோ நான் இன்றைக்கி சாட்டர்டே லன்ச் தான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். பார்த்திங்கன்னா பருப்பு டொமேட்டோ வச்சு பண்ணிகிட்ருக்கேன். தென் பார்த்திங்கன்னா காலிஃப்ளவர் ஃப்ரை, தென் ப்ரௌன் ரைஸ் அந்த மாதிரி வச்சிட்ருக்கேன். ஸோ வந்து இதான் ஒரு சின்ன வீடியோ லன்ச்சுக்காக. ஸோ இதுதான். நீ பேசுகிறியா ஏதாச்சும்? இல்லை பேசு. ஆக்சுவலி பார்த்திங்கன்னா என் பொண்ணுங்க பெரியவளுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. அவளுக்கு வந்து ஐ மீன் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணணும். அவளுக்கு ஷார்ட் வீடியோஸ், தென் பார்த்திங்கன்னா என்னது டான்ஸ் அந்த மாதிரி பண்ணி ரீல்ஸ் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் கனவு. பட் நான் தான் அதை அவாய்ட் பண்ணிகிட்டே இருப்பேன். ஏன்னா படிக்கணும், ஸோ ஒர்க்ஸ் இருக்கும். ஸோ அதெல்லாம் இதில் கான்சன்ட்ரேஷன் வந்துச்சுன்னா படிப்பை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிடுறா அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அதுக்காகவே நான் கொஞ்ச நாள் பேக் பண்ணிகிட்டே இருந்தேன். சரி ஓகே, இப்போ டைம் கிடைக்கும் போதெல்லாம் கொஞ்சம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஃப்ரீ. ஓகே, இப்போ வந்து நம்ம குக்கிங்குள்ளே போயிடலாம். ஆக்சுவலி இப்போ நான் காலிஃப்ளவர் ஃப்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதுதான் அவங்களுக்கு தெரிஞ்சது தான் ஆல்மோஸ்ட்டு. கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கடுகு உளுத்தம்பருப்பு அதெல்லாம் போட்டுட்டு ஆனியன் டொமேட்டோஸ் நல்லா ஃப்ரை ஆன பிறகு தென் பார்த்திங்கன்னா ஆக்சுவலி நான் கொஞ்சம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் கூட ஆட் பண்ணியிருந்தேன். தென் நல்லா கொஞ்சம் ஃப்ரை ஆன பிறகு நான் காலிஃப்ளவர் ஆல்ரெடி வேக வச்சுருந்தேன் ஒரு 5 மினிட்ஸு மஞ்சள் போட்டு. ஸோ அதனால அதையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா காலிஃப்ளவர் ஆட் பண்ணிவிட்டு நான் 2.5 ஸ்பூன்ஸ் வந்து என்னோடய மிளகு பொடியில் இருக்க ஸ்பூன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னது. ஸோ அதனால நான் 2.5 ஸ்பூன்ஸ் வந்து மிளகாத்தூள் வீட்டில் அரைச்சது தான் அது. ஸோ மிளகாத்தூள் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபைனலாக காலிஃப்ளவர் ஃப்ரை இஸ் ஃபினிஷ். தென் நான் பருப்பு வச்சுருந்தேன் இல்லைங்களா, அதில் பச்சை மிளகாய் மட்டும்தான் ஆட் பண்ணியிருந்தேன் குக் பண்ணும்போது. தென் இப்போ கொஞ்சம் காரம் போட்டு அதையும் ஸ்மாஷ் பண்ணிட்டேன். ஸ்மாஷ் பண்ணிட்ட பிறகு ஜஸ்ட்டு ஆயிலு அண்ட் தென் பார்த்திங்கன்னா கடுகு, சீரகம், பூண்டு, கருவேப்பிலை, கொஞ்சம் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணி தாளிச்சிட்டு பருப்பில் போட்டு மிக்ஸ் பண்ணி நம்ம கடைஞ்ச பருப்பு அதில் ஆட் பண்ணிட வேண்டியதாங்க. ஸோ டால் முடிஞ்சிடுச்சு, ஃப்ரை முடிஞ்சிருச்சு. தென் நான் ப்ரௌன் ரைஸ் வச்சுருந்தேன். பசங்களுக்கு தனியாக ஒயிட் ரைஸ், எனக்கும் எங்கள் ஹஸ்பண்டுக்கும் ப்ரௌன் ரைஸ் பண்ணியிருந்தேன். ஸோ ஆல்மோஸ்ட் அவர் லன்ச் இஸ் ஃபினிஷ். தட்ஸ் ஆல். சாட்டர்டே லன்ச் இஸ்